கூப்பிட்டதும் சாப்பிடுவியோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா. இவரை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா. முட்டைய பக்கத்தில் உப்பை பதில் 60 10 அடிபடி துறையமாக வந்து துறையும் அவன் கையில் கட்ட மலைக்க படித்து கூட விடணும். இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவதான் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டான், இப்படி பருவன்னு முடிப்பான். இவதான் சோத்துல விஷத்தை வைக்கிறோம். ஸ்லோ பாய்சன் விளக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எப்போ ஏதோ காலி பண்ணி விடுவாளுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் தாயை பற்றி நாங்கள் உயர்வாக சொன்ன உடனே மனைவிங்கிறவ எப்படிலாம் அந்த குடும்பத்தை போட்டு சிரமம் இல்லாமல் கொண்டு வர்றாங்கிறத அழகாக சொன்னாங்க. ஒரு குடும்பம் எப்படி இருக்குனுங்கிறத அழகாக ஒரு பாட்டில் சொன்னாங்க. காதல் வெல்லும் நீர் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மன்னன் வீடுகள் சொல்லித்தாருங்கள். பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மன்னன் வீடுகள். தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள், தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள். தந்தை போல் தந்தையே எண்ணிக் கொள்ளுங்கள். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலோடு பாடலாம் பாடலாம். லேசா கைதட்டுங்க போறோம். நல்ல ஊர், நல்ல மக்கள். மற்ற ஊர்னா பிடிக்கலைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க, இங்க அங்கேயே படுத்துருக்குறாங்க. அப்பப்போ முடிச்சு பார்க்குறாங்க, இன்னும் இங்கே போகலைன்ட்டு ஓப்பன் படுத்துக்கிறாங்க. நேற்று ஒரு ஊரில் பட்டிமன்றம் தான் ஆரம்பித்தேன். ஒருத்தர் ஓடியாந்து முன்னாடி விழுந்தான். 100 ரூபா அன்பளிப்பு, வேறு சொல்லாத வச்சுக்கோ. திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு, என்னை ஒரு ஆள் பின்னாடி சுரண்டுனான். யாருன்னு பார்க்குறேன், அதே ஆள் சுற்றி வந்துட்டான். ஒரே ஆள் 250 ரூபா அன்பளிப்பு கொடுத்தான். எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலையாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் பொண்டாட்டி திருப்பி தந்துருக்குறான் ஐயா. நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சிருந்தாயில 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறான் ஐயா. அவன் யாருனான்னு பார்த்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போட்டியாக போனவனா இருக்கேன். ஏன்டா வசூல் பண்ண தர்றான். ஏற்கனவே நான் விட்டு வசூல் பண்ண முடியாமல் தான் ஊராக பைக்கிட்டு இருந்துறேன். இப்போ வாழ்க்கைக்கு நிம்மதியாக இருக்கு. ஆனால் இந்த சமூகத்தில் யாருக்கு தெரியுமா கோவில் கட்ட வேண்டும், யாருக்கு தெரியுமா கோவில் கட்ட வேண்டும்? தினம் தினம் குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துகிறாளே அந்த பெண்ணுக்குத்தான் இந்த சமூகத்தில் கோவில் கட்ட. ஆனால் நம்மால் எப்படிலாம் டெக்னிக்காக குடிக்கிறாங்க தெரியுமா? அதுலேயும் இந்த சாவு வீட்டுக்கு போயிலே பாருங்களேன், நம்மால் துண்டை வாயில் வச்சுக்கிறேன். அப்பா செத்துட்டாராம், செத்துக்கு தாண்டா வந்தேன்னு சொல்ல முடியுமா? இப்படி கொண்டு போனவங்க பாதியை கமதிக்கிட்ட போயில முடிச்சு வச்சு வர்றே முறை இதை தான் கேட்பேன். அப்பா செத்துட்டாராம்ல, அதுக்கு மேலே உனக்கு சொல்ல மனசு வராது. அப்பனை சாப்பிடுச்சேன்னு துண்டை தூக்கி வாயில் வச்சுருவேன். அப்போ வர்றவனு வாயில் துண்டை வச்சுக்கிட்டு தான் அப்போ ஏன் இப்போ அடித்த சரக்கு வெளியே தெரியக்கூடாதுன்னு இவன் துண்டை தூக்கி வாயில் வச்சுக்கிறேன். அவன் அடித்த சரக்கு வெளியே தெரியக்கூடாதுன்னா அவன் துண்டு தூக்கி வாயில் வச்சுக்கிறேன். ஆனால் என்னை பார்த்தா ஆத்தாமா இருக்கு, அப்படி கிடையாது. சாவு வீட்டில் இதுங்க கட்டி பிடிச்சி அழுவுங்க பார்த்துருக்கீங்களா? இந்த சாவு வீட்டில் 1000 புரணி பேசும் இந்த பொம்பளையால் கூட பார்த்துருக்கீங்களா? கட்டி பிடிச்சி அழுவான். என்ன அப்படின்னா அடுத்த அடிக்கு யோசிக்குதுன்னு அர்த்தம். இது அழுவையில் புரணி பேசுங்க பார்த்துருக்கேன். நல்லா அடுத்து கவனிச்சு பாருங்க.
என்ன அவளை கட்டி செலவாதி சீக்கிரங்கிறாள் இங்கிட்டு வந்துருக்கடி. நான் போனதுல நம்ம மக தாண்டி கூட்டிட்டு ஓடினது. நான் வந்ததுல செருப்பு கடைக்கான் மாறுக்கடி எவனும் மாட்டிட்டு போயிட போனாலுங்க. நான் வந்ததுல சீக்கிரம் அழுவுங்கடி. அப்புறம் வண்டியை கிளம்பினாங்கன்னா 12 மணிக்கு கடை திறத்தா அப்புறம் வெங்கேட்ட இளவு விட முடியாது. இவ்வளவு இளவு இந்த இளவுல நடக்கும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்மால் திருச்சி தான் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கான். இப்பொழுது மாமியார் தான் எங்களை பெற்ற தாய் தான் என்ற அறிக்கை நிறைவு செய்து பேச வருகிறார் பாசத்துக்குரிய அருமை தம்பி சன் தொலைக்காட்சி புகழ் அறிபாலகிருஷ்ணன் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. காப்பியை குடிச்சாச்சுன்னா கையை தட்டிடணும். ஒண்ணுக்கு 2 வச்சுக்கிற தப்பு எதனை மைக் மைக் மைக். ஹலோ செக். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன குறைக்காது என்ன குறைக்காது அதை குறைக்காதீங்க. ஹலோ எஃபெக்ட் மீன் குழம்போட எஃபெக்ட். ஆனா நடுவர் அவர்களே நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. இந்த உலகத்திலே கோயில்னு ஒண்ணு கட்டுனா குடிகாரனோட இருக்கக்கூடிய மனைவிக்கு. அதை தாண்டி நான் ஒரு வார்த்தை இந்த மேடையில சொல்றேங்க. இந்த ஊர்ல கோவில்னு ஒண்ணு கட்டுனா யாருக்கு கட்டணும் தெரியுமா? நம்மளாம் செலவு பண்ணி ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் கட்டி இருக்கோம். இதெல்லாம் தாண்டி ஒரு ஆளுக்கு கோவில் கட்டினா யாரு தெரியுமா? கடலூர்ல இப்ப பேசிட்டு போனாக்கா கௌதமி வீட்டுக்காரருக்கு தாங்க கட்டணும். ஏன் அவருக்கு நீ கோவில் கட்டணுங்கிற? ஏன் தெரியுமா? மேடையில 10 நிமிஷம் பேசும்போதே நம்ம காதெல்லாம் ரத்தம் வருது. அந்த மனுஷன் கட்டிக்கிட்டு இத்தனை வருஷமா எப்படித்தான் கொடுத்து நடத்துறாருன்னே தெரியல. நீ கேக்குற இங்கே இந்த பேச்சு பேசுது. ஆமா வீட்டுல என்ன பேச்சு பேசணும் சரியா கேக்குறீங்க. அங்க வீட்டுல இங்க தாண்டா பேசுவாள். வீட்டுல பேச முடியாது. ஏன் வீட்டுல பேசினா மாமியா வாயில கடப்பாறையில குத்தும். எங்கடி வந்து கத்துறாய் பாத்தீங்களா? ஆனா நடுவர்களை உண்மைக்குமே முறைப்படி ஆரம்பிக்கிறேங்க. ஒரு ஹிந்திக்கார பொண்ணு மேரா பியார்னு சொல்லும் போது எங்களுக்கு பசங்களுக்கு வராத மகிழ்ச்சி. அது என்ன பீரு? பீர் இல்லைங்க, பியார்னா காதல். ஒரு தெலுங்கு பொண்ணு பாபான்னு சொல்லும் போது வராத இன்பம், ஒரு மலையாள பொண்ணு என்ற பிரேமேன்னு சொல்லும் போது வராத சந்தோஷம், நம்ம ஊருக்கார பொண்ணு இப்படி திருவிழாவில பார்த்து மாமா மச்சான்னு சொல்லி பேசும்போது வருதுன்னு சொன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதில்லை. தமிழ் மொழியை தாய்மொழியை வணங்குறேன் சார். உண்மைக்குமே மொழியை நம்ம நேசிச்சோடனே கைதட்டுறாங்க பாத்தீங்களா? இத்தனை பேர் கைதட்டுற இந்த இடத்துல சொல்றேன், தமிழ் மொழியை என்னைக்குமே எப்படி சொல்லுவோம்? தாய்மொழின்னு தான் சொல்லுவோம். மாமியார்னு சொல்லக்கூடிய தாயத்தான் நம்ம தாய்மொழின்னு சொல்லுவோம். என்னைக்காவது மருமக மொழி மகமொழின்னு சொல்லியிருக்குமாங்க? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் மொழிக்கு அப்படி ஒரு சிறப்பு. உண்மைக்குமே அந்த டீமுக்கெல்லாம் கட்டம் சரியில்லை. ஆனா நாங்க ராசியான ஆள். எங்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட ராசி தெரியுமா? எப்படிப்பட்ட ராசி? நல்ல ராசி. எங்க அணி எப்படிப்பட்ட அணி தெரியுமா? நல்ல ராசியான அணி. அதனாலதான் என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய வங்காசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய வங்காசி. அந்த மகராசி கடவுள் முழுக்க பேசி கொட்டி வாசி. அந்த மகராசி கடவுள் முழுக்க பேசி கொட்டி வாசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய வங்காசி. மிருகத்து சேரும் ராசி உள்ள பட்டோம் மிருகத்து சேரும். ராசி உள்ள பட்டோம் மிருகத்து சேரும். போல இந்த ஊரு ஒட்டு சேரும். நெஞ்சுக்குள்ள நிம்மதி வரும். ஆலயம் சேர அது எத்தனையும் சேரும். போன சொந்தம் வரும். கோடியில ஒருத்தனுக்கு ராசி உச்சத்திலே குழையமே நமக்கு தப்பா தேடி வந்ததில்லை. எது வந்தாலும் போனாலும் ஒட்டுற மட்டும்தான் ஒட்டுமாடா. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய வங்காசி. எங்க ராசியான அணியை பாத்தீங்கன்னா, அந்த நடுவர்களே உண்மைக்குமே சொல்றேங்க, நம்ம ஊரு பண்பாடான ஊடு. அதனாலதான் முதல்ல வந்து விருந்தாளியா நம்ம விருந்தாளியா வந்திருக்கோம்ல, விருந்தாளியா வந்த நமக்கு காப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களா குடிக்கிறாங்க. விருந்தாளியா வந்த நமக்கு மீன் குழம்பு கடையில வாங்கி கொடுத்துருக்கலாம். கைப்பட எங்க அக்கா சமைச்சு நம்ம எல்லாருக்கும் பரிமாறிட்டு, அது உண்மைக்குமே நம்ம பண்பாடு மிக்க ஊர். அதனாலதான் நீங்க மதுரை கோபுரம் பாத்துருக்க. மதுரைக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா 4 கோபுரம் இருக்குங்க. இந்த 4 கோபுரத்துல
4 திசையில இருக்கக்கூடிய கோபுரத்தை விட தெற்கு திசையில இருக்கக்கூடிய கோபுரம் மட்டும் ஒரு அடி உயர்ந்திருக்கும். ஏன் தெரியுமா? மற்ற திசையில வாழக்கூடிய மனிதர்களை விட தெற்கு திசையில் வாழக்கூடிய தமிழர்கள் பண்பாட்டிலையும் கலாச்சாரத்திலையும் ஒரு அடி உயர்ந்திருக்காங்க. இந்த பண்பாடு நான் கேட்கிறேன். இன்னைக்கு மருமகன் இருக்காங்க சார், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு ஆண்களை லூசு அந்த அக்கா திட்டிட்டு போயிருக்காங்க. என் பையனா ஏன் இன்னைக்கு லூசா இருக்கான் தெரியுமா? என்னைக்கு இந்த கல்யாணம் பண்ண பொம்பளை பிள்ளைலாம் லெகின்ஸ்ன்ற பேர்ல டைட்டா போட்டுச்சுங்களோ அன்னையில இருந்து நம்ம பையன் லூஸ் ஆயிட்டான். ஆமாடா, அது தச்சுக்கிட்டு போடுதுங்களா போட்டுக்கிட்டு தச்சுது தெரியல, ஒன்னும் புரிய மாட்டேங்குது சார். ஒண்ணும் கருப்பு கலர்ல லெகின்ஸ் போட்டா கண்ணுக்கு தெரியும், பச்சை கலர்ல லெகின்ஸ் போட்டா கண்ணுக்கு தெரியும், கலர் தோல் கலர்ல லெகின்ஸ் போட்டு வருது கோயிலுக்கு. அதை போட்டிருக்கான்னு தெரியல, போடலையான்னு தெரியும். என்ன மருமகள்லாம் இன்னைக்கு பண்பாடை காப்பாத்துறீங்க? உங்களுக்கு ஹிலாரி கிளின்டன் தெரியும். ஆமா, கிளின்டன் முன்னாடி என்ன உங்க பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி மாதிரி சொல்றீங்க? அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி மனைவி. ஒண்ணு தெரிஞ்சுக்க, அவர் அமெரிக்காவுக்கு தான் ஜனாதிபதி. இந்த மகாராஜனுக்கு இந்த மக்களுக்கு அவர் ஜனாதிபதி கிடையாது. அந்த நடுவர் அவர்களை உண்மையை சொல்றேங்க. ஹிலாரி கிளின்டன் நம்ம ஊருக்கு வந்தாங்க. எல்லா கோயிலையும் பார்த்துட்டு அவங்க ஊருக்கு போகிறதுக்காக போகும்போது பத்திரிகையாளர்கள் அந்த அம்மாட்ட கேட்டாங்க, எங்க ஊருக்கு வந்தீங்க, எல்லா கோவிலையும் பாத்தீங்க, எந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சது? அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுச்சு, உங்க ஊருக்கு கோவிலை பார்க்கத்தான் வந்தேன், ஆனா இங்க இருக்கக்கூடிய குடும்பத்தெல்லாம் எனக்கு பிடிச்சு போச்சுன்னு. ஏன் குடும்பத்தை பிடிச்சு போச்சுன்னு கேட்டாங்க. அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுச்சு? எங்க ஊர்ல எல்லாம் கோயிலா இருக்குது, குடும்பமா இருக்குது. உங்க ஊர்ல தான் ஒவ்வொரு குடும்பமும் கோயிலா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணமே மாமியார்னு சொல்லக்கூடிய தாய் தானங்க. உண்மைக்குமே நடுவர் அவர்களே, நீங்க அமெரிக்காவை வந்து பேசணும். நம்ம அமெரிக்காக்கார முறை யாரையாவது பார்த்து பேசலாம்னு வைக்கலேன், நேரத்தை பார்த்து பேசுவான். அதனால முதல் கேள்வி நீ எந்த நாட்டுக்காரன்னு கேட்பான். இங்கிலாந்துக்கார யாரையாவது பார்த்து பேசினா மொழியை பார்த்து பேசுவான். அதனால முதல் கேள்வி நீ என்ன பேசுறன்னு கேட்பான். ஜெர்மன்கார முறை யாரையாவது பார்த்து பேசினா அறிவை பார்த்து பேசுவான். அதனால முதல் கேள்வி நீ என்ன படிச்சிருக்க. தமிழ முறை யாரையாவது பார்த்து பேசினா அடிவைத்த பார்த்து பேசுவான். ஏன் தெரியுமா? அவன் பசியோட இருக்க கூடாது, நீ சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு தான் பேசுவான்னு சொன்னா இந்த பண்பு தாயின்னு சொல்லக்கூடிய தாய் திறந்து வந்தது. உண்மை நம்பி அமெரிக்காவில கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, இபி ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்பான், வாட் ப்ராப்ளம், எங்க ஸ்ட்ரீட்ல பவர் கட். இதே ஜப்பான்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, அவனே பீஸ் கேரியில புடிங்கி பார்ப்பான் என்ன பிரச்சனை. இதே நம்ம ஊர்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டு எட்டி பார்ப்பான், அவனுக்கு போயிட்டா நம்மளுக்கு போயிடுச்சு, பேசாம பாய போட்டு படுத்து இப்படித்தானா நம்ம வாழ்ந்துக்கிட்டு. ஆனா ஒண்ணுங்க, நம்மளால மட்டும் அதை அடிக்கவே முடியாது. நீங்க சரக்கை பத்தி இவ்வளவு பேசுறீங்கல்ல, வெளிநாடுகளுக்கு போகும்போது பிளைட்ல தூங்கணும்ன்றதுக்காக கொஞ்சோண்டு சரக்கு கொடுப்பாங்க. அமெரிக்க நாட்டுக்காரன் குடிச்சா கொடுத்துட்டு குப்பரப்படுத்து தூக்கிட்டான். ஜப்பான் நாட்டுக்காரன் குடிச்சா அவன் பாட்டு அவன் மேலே பாத்துக்கிட்டு இருந்தான். நம்ம ஆளுக்கு கொஞ்சோண்டு கொடுத்தாங்க. குடிச்சவன் எந்திரிச்சு நேரா பைலட் ரூமுக்கு போய் செத்த நபரு நான் ஓட்டி பாக்குறேன் இந்த பிளேன் மபிளுக்குறாங்க. உண்மையில நம்பி 3 நாட்டுக்காரங்க ஹெலிகாப்டர்ல போயிருக்காங்க. சரி, அமெரிக்காக்காரன், ஜப்பான்காரன், 2 இந்தியாக்காரன். ஹெலிகாப்டர் ஓட்டுனவன் சொல்லியிருக்கான், டேய் வெயிட் கூட இருக்கு, கீழே விழுந்து சாக போறோம், வெயிட்ட குறைங்கிறான் இருக்கு. அமெரிக்காக்காரன் 2 பெட்டி நிறைய பணத்தை தூக்கி கீழே போட்டான். ஐயோ, அம்மாள் பதறிட்டான், என்னடா 2 பெட்டி பணத்தை தூக்கி போட்டா? அவன் சொல்லியிருக்கான், 10 வருஷத்துல இதை சம்பாதிச்சிருவோம்டா அப்படின்னு. 10 வருஷம். ஜப்பான்காரன் ரவுண்டு வந்துருக்கு. அவன் என்ன பண்ணிருக்கா, 2 பெட்டி நிறைய லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் தூக்கி போட்டு, லேப்டாப் கம்ப்யூட்டர் என்னடா அப்படி போட்டு விட்டாங்க. 5 வருஷத்துல சம்பாதிச்சிருவோம் இருக்கு. அடடா, நம்மால் ரவுண்டு வந்திருக்கு. என்ன போட்டான்? தப்புன்னு பெத்த புள்ளைய தூக்கி போட்டான். எல்லா புள்ளைய தூக்கி போட்டு 10 மாதத்துல சம்பாதிச்சிருவோம். எப்படா நம்மால் பாய்ந்து நம்மால் லேக்கான நடுவர்களே. ஆனா உண்மை சொல்றேன், எங்க இளைஞர்கள் என்னதான் இப்படி இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட இளைஞர்கள் தெரியுமா? கலரை வச்சு கலர் பூசி விளையாடுறதுக்கு நாங்க என்ன வடநாட்டுக்கார இளைஞர்களா? உயிரை வச்சு உயிரா நினைக்கிற மாட்டோட ஜல்லிக்கட்டு விளையாடுற தமிழ்நாட்டுக்கார இளைஞர்கள் சொல்லக்கூடிய இளைஞர்கள். உண்மையில பாரு, அந்த ஜல்லிக்கட்டுல யார் யாரா மாடு முட்டி குடல் சரிஞ்சு பெரியாஜபத்திரத்துல படுத்து கிடக்குறான்னு பாரு. யாரு? மாடை வளர்த்தவனும் தப்பிச்சுக்கிடுவான். ஆமா. மாடை பிடிக்க போனவனும் தப்பிச்சுக்கிடுவான். ஆமா. யாரான்னு பார்த்தா ஜல்லிக்கட்டுல போய் வாட்டர் பாட்டில் வாங்கி சப்பிக்கு நின்றவன், ஐஸ் வாங்கி சுடுப்பிக்கு நின்றவன், பனைமரத்துல ஏற முடியாம தூரம் முட்டு கொடுத்துக்கிட்டவன், சைக்கிள்ல ஸ்டாண்டு போட்டு அடுத்த முண்டாட்டிய வேடிக்கை பார்த்துக்கிட்டவன், இவன் புறம் தாயா பெரியாஜபத்திரத்துல படுத்து கிடக்கிறான். சரியா சொன்னீங்கன்னு. எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் ஜல்லிக்கட்டுலையும் மஞ்சள் விரட்டுலையும் காளமாட்டை அவுத்து விடுறாங்க, பசுமாட்டை அவுத்து விடுறது இல்லை? ஏன் தெரியுமா? காளமாட்டை மட்டும் அவுத்து விடுறாங்க, பசுமாட்டை அவுத்து விடுறது இல்லை. ஏன்? பசுமாடை அவுத்து விட்டா நம்ம நிப்பாட்டி பால் கறந்துருவாங்க, அதனாலதான் காளமாடா பார்த்து அவுத்து விடுறாங்க. நடுவர்களே, நான் வந்து ஒரு அறிவான பையன், நான் வழக்கறிஞரா இருக்கேன். நீங்க பசுமாடுன்னு சொன்னோட எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இப்ப வரையில அந்த சாயல்குடி ரோட்ல முக்கில பார்த்தோம் பசுமாடா நின்னுச்சு. இங்கேயும் நம்முடைய கிராமப்புறத்துல பசுமாடு வச்சு பால் கறந்து நிறைய தாய்மார்கள்
இந்த தாயா இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை? இப்ப பால் அவங்க கறந்து ராத்திரி எல்லாம் காய வச்சு ஒரைய ஊத்தி அதுல கடைஞ்சு மிதப்பு எடுத்து மோர் எடுத்து எவ்வளவு வேலை கஷ்டம். இவ்வளவு வேலை செஞ்சு மோர் வர வைக்கிறதுக்கு பதிலா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ மோரை ஆட்டோட வாயில ஊத்தி நேரா மோராவே கறந்துட்டா எப்படி இருக்கு? என்ன அறிவு தம்பி. சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லண்ணே, கல்யாணம் ஆகல. நம்ம பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்கிறதுக்கு குழந்தை 2 இருக்கதான் பார்த்து நீ சொல்ற யோசனை அப்படித்தானே இருக்கு. இப்ப போட்டிங் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கிறோம். இந்த உலகத்துல சொல் பேச்சு கேட்காத விலங்கு எது சொல்லுங்க பாப்போம். சொல் பேச்சு கேட்காத விலங்கு மாடு. மாடு புல்லு போட்டா சொல்லு பேச்சு கேக்குங்க. பூனை. பூனை பால் வச்சா சொல்லு பேச்சு கேக்குங்க. நாய். நாய்க்கு ஒரு பிஸ்கட் போட்டாலே சொல்லு பேச்சு கேக்குங்க. முயல். முயல் எப்ப வளர்த்தீங்க நீங்க? கேரட் கொடுத்தா முயல் சரியா போயிருங்க. சொல் பேச்சு கேட்க எந்த விலங்கு? ஆடுதான் இந்த உலகத்திலே சொல் பேச்சு கேட்காத விலங்கு. ஒரு வாத்தியார் உங்களுக்கு தெரியல. எப்படி ஆடு சொல் பேச்சு கேட்காத விலங்கு? ஆடை என்னன்னு சொல்றீங்க? ஆடுன்னு சொல்றோம். ஆடுன்னு சொல்றீங்களே, என்னைக்காவது அது ஆடி இருக்குதா? பெரிய அறிவாளிட்டா நீ. தேங்க்ஸ். ஆனா அப்படி நினைக்காத. என் ஆடு நான் என்ன சொல்றேனோ அதுக்கு பதில் சொல்லும்பா. எப்படி நம்ம மனுஷங்க பேசுற மாதிரி? நான் வளர்க்கிறேன். அந்த ஆடு ட்ரெயின் பண்ணி வளர்த்திருக்கேன். எப்படி? நான் என்ன கேட்கறனோ அதுக்கு பதில் சொல்லு. சொல்லாது. சொல்லுங்க. எப்படி ஆடு மனுஷன் பாசையில எப்படிங்க பதில்? எவ்வளவு பெட் கட்டுற? எவ்வளவு நாளும் கட்டுறீங்க? எவ்வளவு பெட் கட்டு? அக்கா என்ன பாத்துருவோமா? தம்பிக்காக எங்க அப்பா வீட்ல போட்டது 4 பவுன். சார் எனக்காக 4 பவுன். 4 பவுன் பெட்டு. நீங்க சொத்தா? இந்த 10 பவுன் செயின் அது வேணா. 4 பவுனுக்கு நான் இந்த ஒரு மோதிரமே 4 பவுன் இது தரேன். ஈக்குவலா போடுறது. ஆம்பளனா ஒரு இதா. நடுவருக்கு ஏத்தது. நான் 10 பவுன் செயின் தரேன். எப்படி? நீங்க தான் சார்ஜ். ஆடு ஐயா தலைவர் பாத்துக்கங்க. ஆடு எந்த ஊர்ல? ஆடு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறேன். நான் சொல்லாதுங்கிறேன். நான் சொல்லுங்கிறேன். என்ன எப்படி? நான் ஜெயிச்சா இந்த 4 பவுன் எடுத்துக்கிறேன். நான் தோத்துட்டா இந்த 10 பவுன் கழிச்சு தரேன். அது எப்படிங்க ஆடு பேசும்? ஆட்டுக்கிட்ட நேத்து பேசுறேன் ஐயா. எப்படி ஆடு மனுஷனோட பேசும்? ஆடு இப்படி ஆட்டுச்சு. அடுத்து கேட்டேன் அந்த கிட்ட கேள்வி. என்ன சொன்ன? நான் கேட்ட கேள்விக்கு ஆடு பதிலே சொன்ன. ஆடு ஏப்ரல் மாதத்துக்கு அடுத்த மாசம் என்ன மாசம் அப்படின்னு கேட்டேன். மே அப்படின்னு. என் ஆடு பேசிச்சு 4 பவுன் ஓகே. ஏக்கா நீ தான் வீட்டுக்கு வந்த மருமகன் சொல்றீங்க. ஏன் நான் தான் சின்ன பையன் ஏதோ சொல்ல. உனக்கு அறிவு வேணும். அவனை கேட்டு கட்டினா அவன்கிட்ட கேளு. என்ன இப்படித்தான் மருமக பூராமே கூறலாமே தெரியுது. அப்புறம் பேச இத வாங்கி கொடு. 1 பவுன் 1 லட்சம் ரூபாவா? 4 லட்சத்தை பையில வச்சிருக்கேன். பெட் கட்டினி இல்லடா. அது உங்க பாடு, எனக்கு என்ன வருது? பெட் கட்டினது அவர்கிட்ட போய் இங்க கேட்டுக்க. 10 பவுனுக்கு ஆசைப்பட்டு 4 பவுனை தொலைச்சு எப்படி வீட்டுக்கு போவ நீ? இந்த பேராசை பூரா யார்கிட்ட இருக்கு? மருமகன் தான் இருக்கு. அப்போ உங்க அம்மா அடிக்கும். சரி விடு, கவரிங் தானே போனா போய். ஆனா நடுவர் அவர்களே, பெண்கள்ல என்ன சொல்றாங்க ஆண்களை பார்த்து? இந்த மருமகள் புதுசா வந்தவங்களா? ஆண்கள் நீங்க எல்லாம் என்ன எங்களை மட்டுமா பாக்குறீங்க? 10 பொண்ணு போனா 10 பொண்ணையும் பாக்குறீங்க. இதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்க ஆண்களுக்காக நான் பேசுறேன். இங்க மேடை ஒரு இடத்துல 10 பொண்ணு போனா 10 பொண்ணு எங்க பசங்க பாக்குறாங்க. ஏன் பாக்குறான்? ஏன் ஒரு பொண்ணை பார்த்துட்டு 9 பொண்ணை பார்க்காம விட்டுட்டோம்னா அந்த 9 பொண்ணுங்களும் ஐயோ நம்ம அழகா இல்ல போல, அதனால நம்ம நம்மள பாக்குற போல ஏங்கிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக 10 பொண்ணை பாக்குறேன். மானகட்ட உடப்படா மாணி. நடுவர் அவர்களே, நாங்க எப்படி தெரியுமா ஒரு திருவிழாவில எங்க தாயோட இருக்கும் போது எப்படி மகிழ்ச்சியா இருப்போம் தெரியுமா? இந்த மகிழ்ச்சி எல்லாம் மருமகன் ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் போயிடுது. ஒரு தாயோட இருக்கும் போது கண்ணிமைக்கிற நேரத்துல காதல் செய்யும். கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டேனடி கற்கண்டடி கையில் வந்தா கடிச்சு நிற்பேனடி காதல் கொண்டேனடி கற்கண்டடி கையில் வந்தா கடிச்சு நிற்பேனடி ஒரு தடவை பார்க்கவில்லை
வச்சே ஒன்றமிஞ்ச யாருமில்லை ஊரெல்லாம் கோயில் பேசி போது போது அடி சிரிக்கும் சிங்காரியே நடுவரவர்களே உண்மைக்குமே எது தெரியுமா உண்மையான நட்பு? இடுக்கன் களைவுதான் நட்புன்னு சொல்லுவாங்க. இடுக்கம் களைவுதான் நட்பு. நான் எனக்கு ஒரு துன்பம் வரும்போது நீங்க வரீங்க பாத்தீங்களா? உனக்கு ஒரு பிரச்சனைன்னா விட்டுனாடா, அதுதான் அண்ணே முடங்கிறது. ஆனா நடுவரவர்களே காதலுக்காக இவ்வளவு பாடல சத்தியமா சொல்றேங்க, நான் காதலிச்சு திருமணம் செய்ய போறேன். அதான்டா உத்தம புருஷங்கிறது. எங்க அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணுதான் கட்டணும்னு வைராக்கியத்தோட இருக்கு. நெச புருஷன்டா நீ. நெச புருஷன், அதான் உண்மையான புருஷன். பியூர் புருஷன் சொல்றீங்க. நீங்க எல்லாம் கேட்கல ஏன் தெரியுமா? எங்க அப்பா அம்மா பாக்குற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி என்ன அன்பா பாசமா அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு உணர்வு இருக்குங்க. இப்ப நான் வீட்டுக்கு ஒத்த பையன். இப்ப இந்த 25 வருஷமா எங்க அப்பாவும் அம்மாவும் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாம் போய் அவங்க தேவைக்கு எல்லாம் அட்டன் பண்ணி எல்லா வீட்லயும் மொய் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்ப நான் ஒரு பிள்ளைய காதலத்தை கூட்டிட்டு ஓடினேன்னு வைங்களேன், இந்த 25 வருஷமா வச்ச மொய்ய ரிட்டர்ன் வாங்க முடியாது பாருங்க. மொய்க்கு பிறந்த முதலி மொய்க்கு தானே நடந்த வேலை சார். பணம் தானே சார் எனக்கு முக்கியம். இதை சொல்லி தரதே எங்க தாய் தானே சார். பணம் தானே எனக்கு முக்கியம். நீங்களும் இப்ப டாக்டர் உங்க மையனை டாக்டர் ஆக முடிவு பண்ணீங்க, ஏன் பணம் சம்பாதிக்கிறான் தானே? அப்படி இல்லை. என் மகளை டாக்டருக்கு படிக்க சொன்னேன், சரி படிக்க மாட்டேன்னு. என் மையன் இப்ப 11th படிக்கிறான். அவன்கிட்ட சொல்லி சொல்லி விளக்குறேன், டேய் தாத்தா சம்பாதிச்ச சொத்து இருக்குடா, தாத்தா பேரை காப்பாத்தணும்டா, அப்பா கிட்ட பணம் இருக்குடா, விட்டது வந்துடும் நம்புறேன்டா. வந்துடும் எப்படியும் பணம் வந்துரும்டா, ஆஸ்பத்திரி கத்துவோம்டான்னு சொல்லி சொல்லி வளர்க்குறேன். சரி இன்னைக்கு பை தூக்கிட்டு வீட்டை விட்டு தான் கிளம்புனேன். நிப்பாட்டினான். ஆவணியிலே நீ தச்சு பண்ண ஆரம்பிச்சது ஆஸ்பத்திரியை கட்டுன்னா. அடாடா நான் சொன்னேன், டேய் டாக்டர் ஆயிருவியாடான்னு கேட்குறேன். நான் டாக்டர் ஆகட்டான்னு டாக்டர் பொண்ணை தோது பண்ணி கல்யாணம் பண்ணுவோம், நீ ஆஸ்பத்திரி கட்டுங்க. அப்ப எவ்வளவு பெரிய கிரிமினல் ஃபெயிலா இருக்கான். உண்மைக்குமே நடுவரவர்களே எங்களுடைய ஆண்கள்லாம் என்னைக்குமே வரவத்தாங்க யோசிக்க பார்ப்போம். இதை எந்த மருமகனும் சொல்லி தர முடியாது. மாமியார்னு சொல்லக்கூடிய எங்களுடைய தாய் தான் சொல்லி தருவாங்க. ஒரு விஷயம் எங்க அம்மா இருக்காங்கல்ல, எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, மகனே பொண்ணு எப்படி இருக்கணும்? எனக்கும் கண்டிஷன்லாம் இருக்கு இல்லையா? நான் சொன்னேன், அம்மா பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா? இட்லி மாதிரி புசு புசுன்னு இருக்கணும், பூரி மாதிரி உப்பி போயிடக்கூடாது, சப்பாத்தி மாதிரி ரப்பா இருக்கக்கூடாது, தோசை மாதிரி புரட்டி போட்டாலும் பொறுமையா இருக்கணும், இடியாப்ப மாதிரி சுத்தி விட்டு போக கூடாது, ஜிலேபி மாதிரி இனிப்பா இருக்கணும், பிரியாணி மாதிரி ஃபேமஸா இருக்கணும், பரோட்டா மாதிரி மரவரன்னு இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க. மொத்தத்தை தின்னு கட்ட வேலைடா நீ. என்ன எப்படி சொல்ற? பொண்ணு எப்படி இருக்கும்னா எப்படி கேட்பான்? எனக்கெல்லாம் பொண்ணு வாக்க போகும்போது அடாடா என்ன சொல்றீங்க? 9 ஊர்ல பொண்ணு வாக்கம். வரமக்குடி பக்கத்துலதான் 9வது ஒரு ஊர்ல பொண்ணு வாக்கம். சரி என் கண்டிஷன் ஒரே கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்? பெண்ணுக்கு கூந்தல் நீளமா இருக்கணும். இந்த பரமக்குடி பக்கத்துல பார்த்த பொண்ணுக்கு செம்ம நீளம் கூந்தல். அட்டேங்கப்பா. புரோக்கர் கேட்டான், பொண்ணோடு தனியா பேசுறீங்களா அப்படின்னு சொன்னேன். மொட்டை மாடியில போய் பேசுங்கன்னு பொண்ணு அனுப்புனாங்க. நானும் போனேன். சரி அந்த பிள்ளைய பார்த்து, என்ன படிச்சிருக்க? பணிவான பொண்ணு. அது என்னைய கேட்டு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ பிஎட். அடடா ஒரே கேள்விதான் கேட்டேன். இவ்வளவு நீளமா முடி வச்சிருக்கிய, எப்படி மெயின்டைன் பண்றேன்னு கேட்டேன். சரி ஒண்ணு இல்லைங்க, ராத்திரி ஆனா கலட்டி ஆணியில மாட்டிடுவோம். போது முடி புண்ணியவதி தாய என் கதையே மாட்டினாலும் மாட்டுவாங்க. அப்போதான் ஓடியாரு. கொஞ்சம் குறையா இருக்கு. அவ பூ வச்சு மெயின்டைன் பண்ணிடுவான். ஆனா நடுவர்களே, நாளா வேலைக்கு போற பொண்ணா பார்த்து தாங்க கல்யாணம் பண்ணுவேன். ஏன் தெரியுங்களா? குணத்தோட இருக்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூடவே வச்சுக்கிறத விட பணத்தோட இருக்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி நாம கூட போய் இருந்துக்கலாம். என்ன அறிவு நடுவர்களே, ஒரு விஷயம் சொல்றீங்க, ஏன் தாய் தான் சிறந்தது இந்த மேல பேசுறது தெரியுமா? இப்ப நீங்க ஒரு ஆசிரியர், உங்களை மாதிரியே ஒரு வாத்தியார் கிளாஸுக்குள்ள போறாரு. இதே மாதிரி தங்க கட்டிகள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, சிங்க குட்டிகள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. போன இடத்துல ரொட்டி கேட்ட பிரிச்சு, இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் வாத்தியார் கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்றான்.
ராணியக்கா மாதிரி ஒரு ஆள் பசியோட வந்து இது அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும்னு பிடிக்கிட்டு ஓடிட்டாங்க. ஆனா எங்க பையன் ஒருத்தன் வந்தான், இதை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கு தெரியுமா, என் நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிட்டா அப்பதான் நல்லா இருக்கும்னு சொன்னான்னு சொன்னா, நட்பை என்னைக்குமே போற்ற சொல்லி தருது என்னுடைய தாய் தானுங்க. ஒரு அழகான கவிஞர் சொல்லுவான், நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும் நிகழ்வுகள் மாறலாம், நேற்று சம்பவம் இன்று சாதனை நாளை சரித்திரம் வரலாறு மாறலாம், நேற்று தோழி இன்று காதலி நாளை மனைவி பெண்கள் கூட மாறலாம், ஆனா நேற்றும் நண்பன் இன்றும் நண்பன் என்றும் நண்பன், நட்பு ஒருபோதும் மாறாதுன்னு சொன்னா இந்த நட்பை சொல்லித்தாரவே நம்முடைய பெற்றவங்க தானுங்க. மருமகள் சொல்லி தருமா, என்னைக்காவது நண்பன் வீட்டுக்கு வந்தா வந்த மகளுக்கு மருமகளுக்கு பிடிக்குமாங்க? பிடிக்காது. என்ன நம்ம வீட்டுக்கே வரேன், இதே ஒரு பொண்ணும் ஒரு தாயும் மாமியார் 2 பேரும் வீட்டுல இருக்காங்க. என் நண்பனுடைய வீட்டுக்காரமாவும் என் நண்பனுடைய அம்மாவும் வீட்டுல இருக்காங்க. நான் அந்த வீட்டுக்கு போனேன்னா அந்த வீட்டுக்காரமா என்ன தெரியும் தெரியுமா, மறைமுகமா கூட்டு போய் இவன் உன் கூட சேர்ந்தானா என் கூட சேராதான்னு சொல்லும். ஆனா அதே நேரத்துல அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லும், இவன் எனக்கு இன்னொரு புள்ள மாதிரின்னு சொல்லுங்க. இந்த உணர்வு தாய்கிட்ட தானங்க இருக்கு. இப்ப இதே மாதிரி கூட்டத்தோட ஒரு திருவிழா இருக்குது, பெரிய கூட்டம். அந்த திருவிழாவுல ஒரு அம்மாவும் மயனும் திருவிழாவுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல அவ்வளவு கூட்டத்துல மயன் அம்மாவை தொலைச்சுட்டான். தொலைச்ச உடனே அம்மாவை காணுமேன்னு அழுதான். அந்த ஊரு வழியா தலைவர் போயிருக்காரு. போன தலைவர் ஏன்டா அலையிறன்னு சின்ன பையனை பார்த்து கேட்டுக்காரு. சின்ன பையன் சொன்னா, எங்க அம்மாவோட திருவிழாவுக்கு வந்தேன், திருவிழாவோட எங்க அம்மாவை தொலைச்சிட்டேன், எப்படி தேடி கண்டுபிடிக்க போறனோ தெரியலன்னு அந்த பையன் சொல்லும் போது தலைவர் சொன்னாரு, உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு மட்டும் சொல்லு, உங்க அம்மாவை நான் கண்டுபிடிச்சு தரேன். அந்த பையன் சொன்னா, எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க சார் பாடம். உடனே அந்த தலைவர் இந்த ஊர் திருவிழாவுக்கு யாரெல்லாம் அழகா இருக்காங்களோ எல்லாரையும் ஒரு வரிசையில நிப்பாட்டுன்னு நிப்பாட்டுன்னு எல்லாரையும் அந்த பையன் பார்த்துட்டு, இது யாருமே எங்க அப்பா இல்ல, எங்க அம்மா இவங்களை விட அழகா இருப்பாங்கன்னு சொன்னான். இவங்களை விட யாரு அழகா இருப்பாங்கன்னு யோசிக்கும் போது அந்த தூரத்துல ஒரு அம்மா கிழிஞ்ச சிலையோட விரிச்ச முடியோட எத்து பல்லோட என் மயனை யாரும் பாத்தீங்களான்னு அப்படி ராதிக்கிட்டே வந்துச்சு. இந்த பையன் ஓடி போய் அம்மான்னு கட்டி பிடிச்சான். அப்பதான் அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, உலகத்தில் எத்தனை அழகிகளை கொண்டு வந்து நிறுத்தினாலும் பெற்ற தாய்க்கு ஈடான பேரழகியை யாருமே பார்க்க முடியாதுன்னு சொன்ன அந்த தாயை தப்பா பேசலாமாங்க? உண்மைக்குமே ஒரு 10 நிமிஷம் உங்களால தண்ணிக்குள்ள மூடி இருக்க முடியுமா? முடியாது, மூச்சு முட்டும். ஆனா 10 மாசம் ஒரு தாயோட வயிற்றுக்குள்ள கருவறைக்குள்ள அந்த தண்ணி குடத்துக்குள்ளே மூழ்கி இருக்குமே, என்ன காரணம் தெரியுமா? அதுதாங்க உண்மைக்குமே அன்பும் பாசமும் இருக்கக்கூடிய இடம். அதனாலதான் அழகா ஒரு கவியை நல்ல பாட்டுல அம்மாவை சொன்னான், 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, ஓரத்தத்தை எல்லாம் பாலாதத்து கொட்டி வளர்த்த அம்மாவும் முன்னாலே ஆகாச சும்மா, எறும்பு அண்டாம துதுருப்பு சேராம தொப்புள் மொழி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணோரக்கும் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலுசோறு ஊட்டி வளர்த்த அம்மா, பாத மண்ணுக்கு முன்னாலே நீரு சும்மாவும் காலடி மண்ணுக்கு முன்னாலே நீரு சும்மா. காட்டி வெள்ள குடிச்சு நான் சொல்லி கொடுத்து அந்த ஆட கூட குடிச்சு ஒரு பொங்கி கொடுத்து நடவிட்டு கடவு வச்சு கால் சட்டை வச்சு கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு விளக்கொண்டு வாங்கி கொடுத்து என் முள்ள கலக்கு ஊரு சொல்லி வச்சு தாடிய விட்டு கூட தாயே என்ன படிக்க வச்ச உன்னை பட வார்த்தை இல்லை அம்மாவோ, காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மாவோ, காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மாவே. ஒரு தாயின் காலடிக்கு மண்ணுக்கு முன்னாடி தெய்வத்துடைய அந்த திருநீரே சும்மான்னு சொல்லி பாடுறான்னு சொன்னா, உலகத்தில் எத்தனை மருமகள் வந்தாலும் பெத்த தாய்க்கு ஈடா அந்த மாமியாருக்கு ஈடா வர முடியாது சார். உண்மையிலே சொர்க்கம் எங்கே இருக்கிறது? தாயினுடைய கால் அடியில் தான் அந்த சொர்க்கமே இருக்கிறது. நடுவர் வீட்டுல இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேங்க,
சொந்த நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு செய்யக்கூடிய இளைஞர்கள் அதிகமா எங்க இருக்கான்னு கேட்டா நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டத்தில் அதிகமா இருக்கா நம்ம ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகமா இருக்காங்க. எந்த தாயும் தான் மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி கஷ்டப்படணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஏன் ஒவ்வொரு இளைஞனும் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுறான் தெரியுமா? நம்ம வீட்டுக்கு நம்மளை நம்பி வரக்கூடிய மருமக சந்தோஷமா இருக்கணும், நம்ம தாயை சந்தோஷமா பாத்துக்கணும்ன்றதுக்காக இது போன்ற திருவிழா தேதிகளையும் இன்ப துன்பங்களையும் தாண்டி வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறானா ஏன் தெரியுமா? தன்னுடைய தாய் நல்லா வச்சுக்கணும், தன்னுடைய மருமகளை தன்னை நம்பி வந்த பொண்ணு ஆடம்பரமா வச்சுக்கணும்ன்றதுக்காக தாங்க. ஆடம்பரமா வச்சுக்கணும்ன்ற ஒரு ஆசையினால எத்தனையோ ஆண்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா உண்மைக்குமே நடந்த சம்பவத்தை சொல்றேன் சார். வெளிநாட்டுல வேலைக்கு போன ஒருத்தனுக்கு தந்தி அனுப்புறாங்க, உன்னைய கஷ்டப்பட்டு வளர்த்த உங்க அம்மா முடியாம கிடக்குது, என்னைக்கு போகணும்னு தெரியல, வேகமா வந்து பாருங்க. அந்த பையன் என்ன ஆசையோட இருந்தா தெரியுமா? நிறைய சம்பாரிச்சு அம்மாவுக்கு கொண்டு போய் நல்ல வீடு கட்டி அதை சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அது வரும்போது அந்த அம்மா படுத்து கிடந்துச்சு, இப்பவோ அப்பவோன்னு இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பையன் ஓடி போய் அம்மானு போய் நின்னா. அங்க இருக்கவங்கலாம் சொன்னாங்க, உன் கையால பால் எடுத்து அந்த அம்மா வாயில ஊத்துப்பா, மனசார அந்த அம்மா போகட்டும்னு. நான் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும்னு வந்திருக்கேன், எங்க அம்மா என்னை விட்டு போகணும்னு சொல்றீங்களே, அந்த அம்மாவை எந்திரிச்சு வர சொல்லுங்கன்னு. ஊருக்காரன் கேட்கறான், எப்படியா படுத்து கிடக்குற அம்மா எந்திரிச்சு வரும், எப்படியா வர முடியும், எங்க அம்மாவை எந்திரிச்சு வர சொல்லுங்கன்னு மறுபடியும் சொல்றான். ஊருக்காரங்க கேட்கறாங்க, அந்த அம்மா இப்பவோ அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு, எப்படியா வரும்னு கேட்கறாங்க. அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, ஓ மயன் பசியோட வந்து நிக்கிறான் வாசல்னு சொல்லுங்க, சோறு போட்டு பசியாத்த அம்மா படுக்கையில இருந்து எந்திரிச்சு வரும்னு சொன்னா ஒரு தாய்க்கு இந்த உணர்வு இருக்குது சார். என்னைக்கு வேலைக்கு போயிட்டு வெளியே இருந்து வந்தா முதல்ல நீங்க சொன்னது போல எந்த பையை பார்த்தாலும் நீங்க அழகா சொல்லுவீங்க, பணப்பையை பார்ப்பது மனைவியின் குணம், இறைப்பையை பார்ப்பதுதான் ஒரு தாயினுடைய குணம் என்று சொன்னார். இந்த தாய் தான் சிறந்தவன். நிறைவா அப்படி சொல்லுங்க, இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனிதன் சொன்னான். உழைப்பில் சிரிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தா அவனை முகத்தோட அம்மா மாதிரி தொடச்சு அவனுக்கு சோறு போடக்கூடிய தாய் தான் சிறந்தவன் என்று சொல்லி நடுவர்களே ஒரே ஒரு உண்மை இந்த மேடையில சொல்லுங்க. இந்த மேடையில போன வருஷம் நம்முடைய நிகழ்ச்சி வச்சாங்க, நம்மளால வர முடியல. அதுக்காக 3 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு அற்புதமான ப்ரோகிராம் செய்யணும்னு புக் பண்ணி நம்முடைய மாமா சேகர் மாமா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சாங்க. ஏற்பாடு செஞ்சு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தரத்துல இருக்கணும். பாடுறதுக்கு ஒரு ஆளு, நகைச்சுவைக்கு ஒரு ஆளு, கருத்துக்கு ஒரு ஆளு, நல்ல காமெடி பண்ண ஒரு ஆளு, இது எல்லாம் சேர்ந்த மாதிரி நடுவர் ஒரு ஆளு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே தேவகோட்டை மகாராஜாங்கன்னு நான் போற்றுவோன்னு சொல்லி சொன்னேன். தேதி வாங்கிட்டோடு மகிழ்ச்சியோட சொன்னேன். மக்கள்லாம் அவர்களுடைய உழைப்பிலிருந்து கொடுத்த பணத்தில் நம்முடைய நிகழ்ச்சியை நல்ல தமிழ் கேட்க உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னா இந்த தாய்மை உணர்வோடு இருக்கக்கூடிய நேதாஜி நகர் மக்கள்கிட்ட இருந்து சொல்றேன் சார். உண்மைக்குமே தாயில் சிறந்த தெய்வமும் கிடையாது, கோவிலும் கிடையாது. அதனால நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி என்றைக்குமே ஒரு குடும்பம் சிறக்க மருமகளை விட மாமியார் தான் சிறப்பு என்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. உண்மையிலே இப்ப பட்டிமன்றம் நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கு. நேற்று நாடகம் பார்த்த கலைப்புல கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கீங்க. எங்களுக்கே அந்த சுத்துறது தெரியும். ஏன்னா மணியே ஒண்ணுக்கு போகுது, நம்ம ஒண்ணுக்கும் போகாம உட்காந்துருக்க முடியாத சூழ்நிலையில